டெக்னாலஜி வந்து எல்லாம் வந்து வயசாக யூஸ் பண்ணுறாங்க. பட் டெக்னாலஜி வந்து நார்மலாக தெரிஞ்சு ரவிவெள்ளி பிரதர் வந்து ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருந்து ஒரு 7 lakh 8 lakh ஃபாலோவர் வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. வணக்கம் சார், நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றோம். எங்கள் பேர் ரவிவள்ளி, ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரவி வெள்ளியா? ரவிவள்ளி. நீங்கள் ரவி வள்ளியா? வள்ளி. 7 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்களா உங்களுக்கு? ஆமாம், 8 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 8 லட்சமா? ஆமாம், இன்ஸ்டாகிராமில். யூடியூப்பில் 4 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாட்டுக்கு ஆட மட்டும் எங்கள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்போம். ஓ, பாட்டுக்கு உங்கள் பாட்டுக்கு ஆடுவீங்களா? எங்கள் பாட்டுக்கு ஆடுவோம். யாரையும் ஹர்ட் பண்ணி பண்ணதில்லை. நீங்கள் வாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க, கீழே வாங்க. காவாலா அவரு பயங்கர அப்டேட்டில் இருக்காரு. காவாலா பழைய பாட்டா ராமையா தான் ஆடுவாராம், இந்த ஜவான் ராமையாவுக்கு. நீங்க உங்க பாட்டுக்கு ஆடுவீங்கன்னு புரிச்சு எனக்கு. 2 பேருமே அவரவர் பாட்டுக்கு ஆடுறீங்க. டப்பு டுப் டும் டப்பு டப்பு டுப் டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. இந்த 8 லட்சம் பேர் 4 வருஷத்துக்குள்ள சேர்த்ததா? 5 வருஷத்துல? இல்லை சார், இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் இன்ஸ்டாகிராமுக்குள்ள என்ட்ரி ஆனோம் நாங்கள். டிக்டாக்ல இருக்கும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க? டிக்டாக்ல வந்து 30 lakhs ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க சார். 13 லட்சமா? ஆமாம் சார். இல்லை 30 M சார். 30 M? ஆமாம் ஆமாம் சார். 10 லட்சம் கிட்ட 3 கோடி பேர். 30 டிக்டாக்ல இருக்க 30 M 30 மில்லியனா? அந்த 30 லட்சம் பேரை நிற்கதியா விட்டு தான் வந்தீங்க இங்கே டிக்டாக்ல இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு. ஆமாம், அடுத்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன் சார். அப்புறம் மோஜ், அப்புறம் யூடியூப் சார். அதாவது நீங்கள் பேசும்போது பூரா என் மாமா எப்பேர் போட்டாலும் தெரியுமா அப்படின்னு பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்கு வள்ளி. ஓகே, இந்த சாதனைக்கு காரணம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா வள்ளி நினைக்கிறீங்களா? வள்ளி தான் சார். என்ன ஒரு தன்னடக்கம் வேணும். இல்லை, நான் வந்து பண்ணும்போது அந்த அளவுக்கு என்னை யாரும் லைக் பண்ணல, பார்க்கல சார். வள்ளி என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம். உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இதை வந்து சின்சியராக ஒத்துக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து பிரபலமாவதற்காக நிறைய வழிமுறைகள் கையாளுறீங்க. அப்படி நானே எதிர்பார்க்காம என்னுடைய வீடியோ இவ்வளோ பெரிய ஹிட்டானுச்சு ஒரு வீடியோ அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்கள் ஊரில் என்னை கூப்பிடுறது எல்லாம் கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்கள் ஊரில் எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா? இங்கே சென்னை வந்த பிறகு தான் எனக்கு கவிதை கோபால்னு ஒரு பேர் வந்துச்சு. அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா, நான் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று விட்டேன். அந்த கவிதை வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே அது 2 நாளில் போயிடுச்சு இந்த கவிதை. 10 மில்லியன் 1 கோடி பேரா? என்ன கவிதை அது? என்னை காதலித்து விட்டு பெண்ணே நீ வேறொருவனை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் இறந்துடுவேன். நான் இறந்த பின்பு நீ என் கல்லை நிமிர்ந்து அழுதாலும் திடீரென இறந்துடுவேன். உன் கண்ணீரை துடைப்பதற்குள்ள காதலி, உன்னை செருப்பு கலட்டி அடிப்பதற்குத்தான். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, அந்த கவிதையை சொல்லும் போது மனசுக்குள்ள ஃபீல் பண்ணி கண் மூடி தான் அந்த காதலனாவே மாறி சொல்றான் பாருங்க.